வணக்கம் நேர்களே. அடுத்தது ஒரு மந்திரமாக்கும். இதுவும் கிறிஸ்திய வழியில் மந்திரமாக்கும். இது இந்த பிஸ்னஸுக்காக செய்யப்பட்ட மந்திரமாக்கும். இது இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது. கடமிட்டத்து கத்தினார்னு சொல்லி ஒரு கிறிஸ்திய யோகி கேரளாவில் வாழ்ந்துட்டு இருந்தது. அவர் ஒரு ஃபாதராக்கும். அந்த கடமிட்டத்து கத்தினார் தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ண மந்திரங்களோட ஒரு சின்ன காப்பி என்கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற மந்திரமாக்கும் நான் இது தாரது. நம்பிக்கையோடு செய்தால் நம்பிக்கையோட உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். பிஸ்னஸ் பிரியறதுக்காக உள்ள மந்திரமாக்கும். பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு. ஆமீன். ജെറുസലേമിലെ സന്തതി പരമ്പരകൾക്ക് കച്ചവടം പിരിയാൻ ഈശൻ അരുളിയ മൊഴി കേട്ട് അങ്ങ് വടക്കിലും തെക്കിലും പടിഞ്ഞാറിലും കിഴക്കിലും ദിക്കിലും മാലാഖമാർ കൊണ്ടുവന്ന് തന്ന പൊന്നും പണവും ധനവും ധാന്യവും ഈ പട്ടറ നിറഞ്ഞ് ഒഴുക. ആമീൻ. ആമീൻ. ജെറുസലേമിലെ സന്തതി പരമ്പരകൾക്ക് കച്ചവടം പിരിയാൻ ഈശൻ അരുളിയ മൊഴി കേട്ട് അങ്ങ് വടക്കിലും തെക്കിലും പടിഞ്ഞാറിലും കിഴക്കിലും ദിക്കിലെ മാലാഖമാർ കൊണ്ടുവന്ന് തന്ന പൊന്നും പണവും ധനവും ധാന്യവും ഈ പട്ടറ നിറഞ്ഞ് ഒഴുകുക. ആമേൻ. ഇതാക്കും இந்த மந்திரம். இது கோதுமை 12 கோதுமை எடுத்து, இது மீறுன்னு சொல்ல, அது தமிழில் எனக்கு தெரியாது. 12 கோதுமை மீரோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஒயிட் க்ளோத்தில் வச்சு இந்த மந்திரத்தை 58 வாட்டி இல்லாட்டி 57 வாட்டி ஜெபம் பண்ணி நம்மளோட பட்டறையில் இல்லாட்டி கேஷ் பாக்ஸில் வச்சோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்கும். இது அடிக்கடி செய்தால் நல்லா இருக்கும். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி அடிக்கடி இந்த மாதிரி வச்சோன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இது ஒன்றும் கிடைக்கலன்னா இந்த அதுக்கு என்ன டேட்ஸ் 7 டேட்ஸ் எடுத்து ஜெபம் பண்ணி வச்சாலும் போதும். அது ஒரு க்ளோத்தில் கவர் பண்ணி 7 டேட்ஸ் வச்சு ஜெபம் பண்ணி அதில் அது அல்லாட்டி இந்த முந்திரிப்பழம், காஞ்ச முந்திரிப்பழம் ஜெபம் பண்ணி வச்சாலும் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி மந்திரங்கள் கொடுக்கும்போது சந்தேகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மந்திரம் செய்யக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் மனசால் ஈசனை நம்பி குருவை நம்பி செய்கிறவங்க மட்டும் செய்தால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. ஏன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சில வேளை அந்த மந்திரம் தேவையில்லாமல் இருக்கும். தேவையுள்ள யாராவது ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்துன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொருத்தனோட ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கு, இன்னொருத்தனோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை மாதிரி நினைக்கணும். அப்போ அந்த மாதிரி நினச்சின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.